எனக்கெல்லாம் ரசமே பிடிக்காது. எங்க வீட்ல உள்ளவங்க 1, 2 பேர் ரசமே சாப்பிட மாட்டாங்க. அப்படின்ற வீட்ல கண்டிப்பா இந்த மாரி ஒரு ரசத்த ட்ரை பண்ணி பாருங்க. ரசம் வேணும் வேணும்னு இன்னொரு தட்டு சாதம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி என்ன ரசம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைய எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளிய சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட புளி கரைசல் சேர்த்துட்டு சீக்ரெட்டான இந்த மசாலா தான் எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயம் எதுவுமே தேவைப்படாது. இதுல 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இந்த ரசப்பொடிய வாங்குனதுலேருந்து எங்க கிச்சனுக்கு தேவையான எல்லா மசாலாவுமே ஐஎன்ஆர் ப்ராடக்ட்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கேன். இவங்க கிட்ட ரசப்பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி, சில்லி சிக்கன் பவுட்ரு, சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா கூட இவங்க கிட்ட இருக்கு. ரொம்பவே தரமான முறையில செஞ்சுட்ருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கி செக் பண்ணுங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். இப்ப நம்ம ரசப்பொடிய வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஜீரகம், மிளகு எதுவுமே தேவையில்ல. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கைகள வச்சு பெசஞ்சு விட்டுறலாம். உண்மைக்குமே எங்க வீட்ல ரசம் அப்படின்னா என்னோட பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அவ்ளோ சுவையா இருந்துச்சுங்க. இப்போ இதுல வந்து தேவையான அளவு தண்ணிய சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்ல. கடைவனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமா கருவேப்பிலை, 4, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு போட தேவையில்லை. எனக்கு பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறனால ஒரு 3 பற்கள் பூண்டை மட்டும் நச்சுட்டு சேர்த்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா தாளிப்பை ஊற்றி எடுத்தீங்கன்னா அருமையான ரசம் ரெடிங்க. இந்த மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு.